கதை ஸ்டூடியோ. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தேவர்களின் உலகத்தில் புட்பதத்தன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரும் அவரது மனைவி தேவதத்தையும் சேர்ந்து தேவர்களுக்கு அழகான ஆடைகள் தைத்து கொடுத்து வந்தனர். அவர்களின் கைவண்ணம் அப்படி ஒரு அற்புதம். தேவர்களே அவர்களை பாராட்டுவார்கள். ஆனால் ஒரு நாள் புட்பதத்தனின் மனதில் ஒரு பெரிய ஆசை தோன்றியது. நாம் சாதாரண தேவர்களுக்கு மட்டும் ஆடை தைக்கிறோம். ஒரு நாள் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நாமே ஆடை தைத்து கொடுக்கணும். அந்த ஆசை அவனை முழுவதுமாக ஆட்கொண்டது. அதற்காக மிகவும் அரிய பட்டுப்புடவைகள், தங்க நூல்கள், தேவலோகத்தில் கிடைக்கும் அபூர்வமான பொருட்கள் இவற்றை எல்லாம் வைத்து மிக அழகான ஆடைகளை தயார் செய்தான். ஆடைகள் தயாரானதும் அவற்றை எடுத்துக்கொண்டு நேராக கைலாயத்திற்கு கிளம்பினான். கைலாயத்தை அடைந்த புட்பதத்தன் அங்கு சிவபெருமானை பார்த்ததும் மெய் மறந்து போனான். அவரின் தெய்வீக ஒளி, அவரின் அமைதி, அவரின் கருணை இதையெல்லாம் பார்த்த புட்பதத்தன் தான் வந்த வேலையையே மறந்துவிட்டான். நேரம் போனதே தெரியாமல் சிவனை வணங்கிக் கொண்டே இருந்தான். சில நேரம் கழித்து சிவபெருமானிடம் விடை பெற்று வெளியே வந்தான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. ஐயோ, நான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுக்கவே இல்லையே என்று தலையில் அடித்துக் கொண்டான். ஆனால் அதற்குள் இரவு ஆகிவிட்டது. கைலாயம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. அதனால் காலை எழுந்து கொடுத்து விடலாம் என்று நினைத்து கைலாய வாசலிலேயே படுத்து தூங்கினான். ஆனால் அந்த இரவே அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது என்று அவனுக்கே தெரியாது. அன்று இரவு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு மிகப்பெரிய தெய்வ ரகசியத்தை கூறிக்கொண்டிருந்தார். அந்த ரகசியம் சாதாரண மனிதர்கள் கேட்கக்கூடாத ஒன்று. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த புட்பதத்தனின் காதுகளில் அந்த ரகசியம் விழுந்துவிட்டது. மறுநாள் காலை புட்பதத்தன் சிவபெருமானிடம் சென்று தன் ஆடைகளை கொடுத்தான். சிவபெருமானும் மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதித்தார். ஆனால் புட்பதத்தனின் மனம் அமைதியாக இல்லை. இறுதியில் உண்மையை சொல்லிவிட்டான். சுவாமி, நேற்று இரவு கைலாய வாசலில் தூங்கினேன். அப்போது நீங்கள் கூறிய தெய்வ ரகசியம் என் காதில் விழுந்துவிட்டது. இதை கேட்டதும் சிவபெருமானின் முகம் கோபத்தில் மாறியது. ஆனால் புட்பதத்தன் பொய் சொல்லாமல் உண்மையை கூறியதால் அவரின் கோபம் சற்றே குறைந்தது. நீ கேட்ட ரகசியத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் பெரிய விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்தார். புட்பதத்தனும் தலையசைத்து அங்கிருந்து கிளம்பினான். ஆனால் அந்த ரகசியம் அவனுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்க ஆரம்பித்தது. பல நாட்கள் தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. இதையெல்லாம் கவனித்த தேவதத்தை, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க என்று மீண்டும் மீண்டும் கேட்டாள். ஆனால் புட்பதத்தன் எதுவும் சொல்லவில்லை. ஒரு நாள் அவளின் வற்புறுத்தலை தாங்க முடியாமல் அவன் அந்த தெய்வ ரகசியத்தை தனது மனைவியிடம் சொல்லிவிட்டான். அந்த நொடியே சிவபெருமானுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. உடனே அவர் கோபத்துடன் தோன்றினார். என் வார்த்தையை மீறிவிட்டாய் என்று சபித்தார். புட்பதத்தா, இனி நீ வேதாளமாக மாறி பூமியில் சுடுகாட்டில் இருக்கும் முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்குவாய். நீ ரகசியத்தை காக்க முடியாததால் இனி வாழ்நாள் முழுவதும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பாய். பிறகு தேவதத்தையை பார்த்து, நீயும் வனத்தில் இரவு முழுவதும் வீணை வாசித்து மற்றவர்களின் உறக்கத்தை கெடுப்பாய் என்று சாபமிட்டார். அந்த நொடியில் புட்பதத்தன் பயங்கரமான வேதாளமாக மாறினான். காலங்கள் கடந்தன. சுடுகாட்டில் ஒரு முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டே இருந்தது அந்த வேதாளம். அந்த சமயத்தில் ஒரு கொடிய முனிவன் வேதாளத்தின் சக்தியை பயன்படுத்தி உலகையே ஆள நினைத்தான். அதற்காக காளி தேவியை நோக்கி கடுமையான தவம் செய்தான். பல வருட தவத்திற்கு பிறகு காளி தேவி அவன் முன் தோன்றினாள். 1000 அரசர்களின் தலையை எனக்கு பலியாக கொடுத்தால் உன் ஆசை நிறைவேறும் என்று கூறினாள். அந்த கொடிய முனிவன் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோவிலுக்கு அழைத்து வந்து பலி கொடுக்க ஆரம்பித்தான். ஒன்றாக, இரண்டாக, இப்படியே 999 அரசர்களின் தலைகளை பலி கொடுத்தான். இப்போது அவனுக்கு இன்னும் ஒரே ஒரு பலி மட்டுமே தேவை. அது
மகாவீரன் விக்ரமாதித்தன். முனிவன் விக்ரமாதித்தனிடம் சென்று, காட்டுக்குள் ஒரு சக்தி வாய்ந்த காளி கோவில் இருக்கிறது, அங்கே வழிபட்டால் உங்கள் நாடு வளம் பெறும் என்று கூறினான். மக்கள் நலனுக்காக எதையும் செய்ய தயங்காத விக்ரமாதித்தன் அவனுடன் செல்ல சம்மதித்தான். அன்று இரவு காட்டுக்குள் இருக்கும் காளி கோவிலில் தங்கினான். ஆனால் அந்த இரவு ஒரு வித்தியாசமான இசை அவன் காதில் விழுந்தது. மனதை மயக்கும் வீணை இசை. அந்த இசையை பின்தொடர்ந்து சென்றான் விக்ரமாதித்தன். அங்கே ஒரு அழகிய பெண் இருட்டில் அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருந்தாள். அவள் வேறு யாரும் அல்ல, தேவதத்தை. அவள் தன் வாழ்க்கை கதையை முழுவதுமாக விக்ரமாதித்தனிடம் கூறினாள். அவள் கதையை கேட்ட விக்ரமாதித்தன் மனம் உருகிவிட்டது. உங்களுடைய சாபம் தீர என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு தேவதத்தை, என் கணவனான வேதாளத்தை முருங்கை மரத்திலிருந்து இறக்கி காளி கோவிலுக்கு அழைத்து வந்தால் மட்டுமே எங்கள் சாபம் நீங்கும் என்று அழுது கொண்டே சொன்னாள். அதை கேட்ட விக்ரமாதித்தன், எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் நான் செய்கிறேன் என்று உறுதியுடன் கூறினான். உடனே சுடுகாட்டிற்கு கிளம்பினான். அங்கு இருள் சூழ்ந்த சுடுகாடு, எரியும் சடலங்கள், பயங்கரமான சத்தங்கள். அவற்றின் நடுவில் முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது வேதாளம். விக்ரமாதித்தன் தைரியமாக அதை இறக்கி தனது முதுகில் சுமந்தான். அப்போது வரை அமைதியாக இருந்த வேதாளம் திடீரென சிரிக்க ஆரம்பித்தது. அதன் சிரிப்பு முழு சுடுகாட்டையும் அதிர வைத்தது. பிறகு அது பேசத் தொடங்கியது. விக்ரமாதித்தா, நாம் கோவிலுக்கு செல்லும் வரை நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆனால் நான் உனக்கு கதைகள் சொல்வேன். ஒவ்வொரு கதையின் முடிவிலும் ஒரு கேள்வி கேட்பேன். உனக்கு பதில் தெரிந்தும் நீ சொல்லவில்லை என்றால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் என்று கூறியது. விக்ரமாதித்தன் அதிர்ச்சியில் உறைந்தான். ஆனால் வேறு வழியில்லை. அவர்களின் பயணம் தொடங்கியது. வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது. ஒவ்வொரு கதையும் வித்தியாசமானது, புத்திசாலித்தனமானது, சிக்கலானது. கதையின் முடிவில் கேள்வி வரும். விக்ரமாதித்தனுக்கும் பதில் தெரியும். ஆனால் பதில் சொன்னால் வேதாளம் மீண்டும் மரத்திற்கே போய்விடும். சொல்லவில்லை என்றால் தலை வெடிக்கும். இறுதியில் அவன் பதில் சொல்லிவிடுவான். உடனே வேதாளம் சிரித்துக்கொண்டே மீண்டும் முருங்கை மரத்திற்கு பறந்து போய்விடும். இப்படியே ஒரு முறை, 2 முறை, மொத்தம் 24 முறை நடந்தது. ஆனால் 25வது முறை விக்ரமாதித்தன் மிகவும் கவனமாக இருந்தான். வேதாளம் மீண்டும் ஒரு கதை சொல்லி கேள்வி கேட்டது. இந்த முறை விக்ரமாதித்தன் வாயை திறக்கவே இல்லை. பதில் சொல்லப்போவது போல நடைத்துக்கொண்டே அமைதியாக நடந்தான். இறுதியில் அவர்கள் காளி கோவிலை அடைந்துவிட்டனர். அப்போதுதான் வேதாளத்திற்கு உண்மை புரிந்தது. சிவபெருமான் கூறியபடி புட்பதத்தனும் தேவதத்தையும் ஒன்றாக காளி கோவிலுக்கு வந்ததால் அவர்களின் சாபம் நீங்கியது. வேதாளம் மீண்டும் புட்பதத்தனாக மாறினான். தேவதத்தையும் தனது பழைய உருவத்தை பெற்றாள். அவர்கள் இருவரும் விக்ரமாதித்தனுக்கு நன்றி கூறினர். அப்போது புட்பதத்தன் அந்த முனிவனின் யோஜனையை விக்ரமாதித்தனிடம் கூறினான். இதைக் கேட்ட விக்ரமாதித்தன் அதிர்ச்சியடைந்தான். உடனே காளி கோவிலுக்குள் சென்று அந்த கொடிய முனிவனின் தலையை வெட்டி காளி தேவிக்கு பலியாக கொடுத்தான். அந்த நேரத்தில் காளி தேவி தோன்றினாள். விக்ரமாதித்தா, உன் வீரமும் நீதியும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு விக்ரமாதித்தன், முனிவனால் கொல்லப்பட்ட அனைத்து அரசர்களும் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று கேட்டான். விக்ரமாதித்தனின் நல்ல மனதைக் கண்டு மகிழ்ந்த காளிதேவி அனைத்து அரசர்களுக்கும் உயிர் கொடுத்தாள். அதோடு விக்ரமாதித்தனையும் அவன் நாட்டையும் ஆசீர்வதித்தும் மறைந்தாள். இதுதான் வேதாளமும் விக்ரமாதித்தனும் பற்றிய புகழ்பெற்ற கதை. வேதாளம் என்ன கதை சொன்னது, என்ன என்ன கேள்விகள் கேட்டதுன்னு அடுத்தடுத்த பகுதியில் பார்ப்போம்.